அண்ணாமலை அவர்கள் எம்எல்ஏக்கு போட்டிட்டு இருந்தா கூட ஒரே தொகுதியிலே அவர் முடங்கி போயிருப்பாரு. ஆனா இப்ப அவர் போட்டியிடாமயே அவருக்கு எல்லாருமே முக்கியத்துவத்தை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களே. இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு அண்ணாமலை அவர்களோட பிரஸ் மீட்ல அவர்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்க எழுதுனதா ஒரு கடிதம் வந்து இப்ப சோசியல் மீடியால வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான்லாம் அந்த மாரி வந்து கடிதம் எழுதவே இல்ல. தேவையில்லாம இஷ்டத்துக்கு யாரோ வந்து ஃபேக் நியூஸ வந்து பரப்பியிருக்காங்க. ஏன்னா, நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும் அப்டின்னா, நான் டைரக்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நான் அந்த மாரி எதுவுமே சொல்லல. வேணும்னே யாரோ நான் எழுதுன மாரி கடிதத்த எழுதி, நான் சைன் போட்ட மாரியே டிஜிட்டல் சிக்னேச்சரா வந்து போட்டுட்டு, இந்த மாரி வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நான் சொல்லாம எந்த விஷயத்தையும் நம்பாதீங்க. ஏன்னா, இது தேர்தல் காலம் அப்டின்றனால, ஏதாவது நியூஸ் போடணும் அப்டின்னா, என்கிட்ட ஒரு தடவைக்கு 2 தடவ வெரிஃபை பண்ணிட்டு எந்த நியூஸையும் போடுங்க அப்படின்னு இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம நீங்க வந்து போட்டியிடாததுக்கு உங்களோட ஆதரவாளர்கள் வருத்தத்துல வந்து இருக்காங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ல நான் என்ன ரோலை நான் பண்ணணும்னு நினைச்சேனோ அதை வந்து நான் கரெக்டா வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு தொகுதியில போட்டிட்டேன் அப்படின்னா அந்த தொகுதியில மட்டும்தான் என்னால வேலை செய்ய முடியும். இப்ப பாருங்க, இப்ப வந்து நான் பிரஸ் மீட் கொடுக்குறேன், அடுத்து வந்து கேரளாக்கு போவேன், புதுச்சேரிக்கு போவேன், இது மாதிரி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது கட்சிக்காண்டி நம்ம அதிகமா உழைக்கிற மாதிரி வந்து இருக்கும். இதை தான் வந்து நான் இந்த தேர்தலில் வந்து பண்ணணும்னு நினைச்சேன். கரெக்டா அந்த ரோலை தான் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி போட்டியிடாததை பத்தி அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு. இப்ப இதையெல்லாம் விட இன்னைக்கு இன்னொரு தரமான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு வந்து வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கோவை வடக்கு தொகுதியில அவங்களோட வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு. இது கூட பெரிய விஷயம் இல்ல. அவங்களோட கட்சி சார்பா ஒருத்தவங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து இவர் போறது சகஜம்தான். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அவரோட வேட்புமனுவை தாக்கல் பண்ணும்போது அங்கேயும் அண்ணாமலை அவர்கள் வந்திருந்தாருங்க. இந்த ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துது. ஏன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் தொண்டாமுத்தூர் தொகுதியில எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்னு தெரியும். அவர்லாம் ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவர் அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு வந்து தான் வேட்புமனு தாக்கல் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இருந்தாலும் அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு வந்து அவரோட முன்னிலையில வேட்புமனு தாக்கல் பண்றாரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நிறைய அதிமுக வேட்பாளர்கள் வந்து டைரக்டா அண்ணாமலை அவர்கள் வீட்டுக்கு போய் சந்திச்சு அவர்கிட்ட ஆதரவு வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப இதை தொடர்ந்து எஸ்பி வேலுமணி அவர்களும் அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவத்தை வந்து கொடுத்திருக்காரு. இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன கிளீனா புரியுது, அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறாரோ இல்லையோ இதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனா அண்ணாமலை அவர்களோட ஆதரவு வேணும், அவர் ஒரு பெரிய தலைவர், அவரோட ஆதரவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வேட்பாளர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா. இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதே அதிமுக அண்ணாமலை அவர்களை எப்படிலாம் பேசினாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்ப அண்ணாமலை அவர்களோட முக்கியத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களே, இது போதும் அப்படின்னு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த ஒரு விஷயத்த பெருசா வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இது மூலமா அண்ணாமலை அவர்கள் போட்டிட்டு இருந்தா கூட ஒரே தொகுதியில அவர் முடங்கி போயிருப்பாருங்க. ஆனா இப்ப வந்து அவர் போட்டியிடாம ஒன் மேன் ஆர்மியா கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடுன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் மனுஷன் வந்து பிரச்சாரம் பண்ணி எல்லா இடத்துலயும் எல்லா பால்லையும் வந்து சிக்ஸ் அடிக்க போறாரு அப்படின்னு மட்டும் தெளிவா புரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.